சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள் 1/3/2024 வெள்ளிக்கிழமை. சஷ்டி திதி 3:50 இரவு வரை, பின் சப்தமி திதி. சுவாதி நட்சத்திரம் 9:36 காலை வரை, பின் விசாகம் நட்சத்திரம். துருவம் நாம் யோகம் 22:42 நாளிகை வரை, பின் வியாகதம் நாம் யோகம். கரசை கரணம் 23:45 நாளிகை வரை, பின் வணிசை கரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 மணி வரை. சுபஹோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்திலிருந்து காலை 6:30 முதல் 9:30 மணி வரை. முற்பகல் 1:29 முதல் 1:59 வரை. பிற்பகல் 5:29 முதல் 6:29 வரை. இரவு 8:29 முதல் 9:29 வரை. இன்று முகூர்த்த நாள். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி புதன், மீனத்தில் ராகு. இன்று பின்னிரவு மணி 4:26க்கு சந்திரன் துளாராசியில் இருந்து விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் 7ஆம் பாவத்தில் இன்று காலை 9:36 மணிக்கு விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் குரு பகவான். 11ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதன் உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு நல்ல நாள். தாய் வழி உறவினர்களால் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். திருமண சுபகாரிய விஷயமாக தடை தாமதங்கள் இருந்தவர்களுக்கு திருமண தடை விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். பூர்வீகம் புத்திரர் வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பண வரவுகள் கிட்டும். உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும். உத்தியோக இடங்களில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் பெறும் ஒரு சிறந்த நாள். உங்களது வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதம் விலகும். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன், கேது, குரு. அதிர்ஷ்ட எண்கள் 182, 770, 393. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் 6ஆம் பாவத்திலும் குரு 12ஆம் பாவத்திலும் சூரியன் சனி புதன் 10ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள்: வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். உங்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவர் மனைவியருக்குள் அந்யோன்யம் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறந்த நாள்.
ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். உங்களது வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், சந்திரன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 1-82, 2-83, 4-40. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு சந்திரன் 5ஆம் பாவத்திலும் குரு 11ஆம் பாவத்திலும் சூரியன், சனி, புதன் 9ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் விலகும். குலதெய்வ அருள் கிட்டும். புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 3-4க்கான நட்சத்திர பலன்கள். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். உங்களது திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பூர்வீகம் புத்திரர் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். உத்தியோக விஷயமாக அதிக அலைச்சலும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1-2-3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் ஒரு நல்ல நாள். எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். திருமண சுபகாரிய விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையும் ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சூரியன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 3-93, 1-82, 8-62. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் 4ஆம் பாவத்திலும் குரு 10ஆம் பாவத்திலும் சூரியன், சனி, புதன் 8ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். அரசு காரிய விஷயமாக அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். வீடு, வாகனம், சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு, வாகனம், சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது, குரு. அதிர்ஷ்ட எண்கள் 7-70, 3-93. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் 3ஆம் பாவத்திலும் குரு 9ஆம் பாவத்திலும் சூரியன், சனி, புதன் 7ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். உங்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பட்டம் பதவிகள் கிட்டும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது கடன் பிரச்சனைகள் விலகும்.
உத்தியோகத்தில் உள்ள சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த பணவரவுகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். கூட்டு தொழில் புரிவோர் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நற்பலன் பெறுவார்கள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். நண்பர்கள் உறவினர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 282, 393. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கன்னியை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு சந்திரன் 2ஆம் பாவத்திலும் குரு 8ஆம் பாவத்திலும் சூரியன் சனி புதன் 6ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நற்பலன்களை அடைவார்கள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். தகவல் தொலைத்தொடர்பு துறையினை பயன்படுத்தி தொழில் புரிவோர்களுக்கு மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வாகனம் இயந்திர துறையினருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறுவர். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். தந்தை வழி உறவினர்களுக்குடைய உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 182, 283. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாமை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு ராசியில் சந்திரனும் 7ஆம் பாவத்தில் குருவும் 5ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல், விரயம், மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். பூர்வீகம் புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு நல்ல நாள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் இடம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது பூர்வீகம் புத்திரர் வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 393. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு சந்திரன் 12ஆம் பாவத்திலும் குரு 6ஆம் பாவத்திலும் சூரியன் சனி புதன் 4ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் விரய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வரும் யோகம் கிட்டும். வாகனம் இயந்திர தொழில்துறையினர் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறுவர். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள்.
விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது கடன் பிரச்சனைகள் விலகும். உத்தியோக இடத்தில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் இடம் மாறுதல்கள் ஏற்படக்கூடும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரம் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு நல்ல நாள். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 182. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு சந்திரன் 11ஆம் பாவத்திலும் குரு 5ஆம் பாவத்திலும் சூரியன் சனி புதன் 3ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். வெளி வட்டாரத்தில் உங்களது செல்வாக்கு உயரும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனவரவு கிட்டும். உங்களது பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறந்த நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது புதிய வியாபார வாய்ப்புகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறந்த நாள். எதிர்பார்த்த தனவரவு கிட்டும். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது பழைய கடன்களை அடைப்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகள் வெற்றி பெறும். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். நண்பர்கள் உறவினர்கள் வழியில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன் சந்திரன் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 182, 283, 393. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு சந்திரன் 10ஆம் பாவத்திலும் குரு 4ஆம் பாவத்திலும் சூரியன் சனி புதன் 2ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். வெளிநாடுகளில் பணிபுரிவோருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த பண பலன்களை அடைவார்கள். உங்களது குடும்பத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். தந்தை வழி பூர்வீக தொழிலை கொண்டவர்களுக்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய சுப செலவுகளை செய்வீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு நல்ல நாள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறும் ஒரு சிறந்த நாள். கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 283. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள்.
கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் 9ஆம் பாவத்திலும் குரு 3ஆம் பாவத்திலும் சூரியன் சனி புதன் ராசியிலும் உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். நண்பர்கள் உறவினர்களிடம் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். விரய செலவுகள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சலும் இடம் மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி புதன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 62, 5, 68. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு கால பைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, மீன ராசிக்கு சந்திரன் 8ஆம் பாவத்திலும் சூரியன் சனி புதன் 12ஆம் பாவத்திலும் உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். இன்று சந்திராஷ்டம நாள். பூர்வீகம் புத்திரர் வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படக்கூடிய நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இருப்பினும் 2ஆம் பாவத்தில் உள்ள குரு பகவான் உங்களுக்கு பண வரவுகளையும் உங்களது குடும்ப தேவைகளையும் நிறைவேற்றுவார். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.